இங்கே நாம் தமிழர் கட்சியில் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் மேலே விமர்சனம் சொல்கிறதே நீங்கள் தவிர்த்துருங்கன்னு சொன்னார். ஏன்னா அது ஒரு கொள்கைக்கான கூட்டமே இல்லை, அது ஒரு கட்சியே கிடையாது, அவங்களுக்கு கொள்கை என்பதே இல்லை, அதில் போய் நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதை அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு இஷ்யூ வரும்போது ஏற்கனவே சொல்ல ஒரு விஷயமும் இதுவும் சேர்ந்து வரும்போது இன்னும் நமக்குள்ள ஒரு பக்குவம் கிடைக்குது. ஏன்னா ஒரு தனி மனித தாக்குதல்களை செய்வது ஒரு மாண்புக்கு எதிரானது. அது சிறப்பான ஒரு செயல். நாம் தமிழர்கள் சொந்தங்கள், தமிழ் உறவுகள் எல்லாரும் இதை மாண்பை காப்பாற்றுறாங்க அப்படின்றது ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். அதாவது இந்த நாம் தமிழர்லேருந்து அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே உண்மையான ஒரு விஷயத்தை உறக்க சொல்லியே ஆகணும். நாம் தமிழர் அப்படின்ற எண்ணம் கொண்ட, தமிழனின் பற்றை கொண்ட யாருமே தனி மனித விமர்சனத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கட்டுப்பாடாக இருக்க மக்கள், இவங்க யாருமே அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க நம்மளுடைய எண்ணிக்கை இதை புரிந்து கொண்டு வர வாக்குகள் அதிகமாகிட்டே போகிறதுனால அவங்க மூலமாக நமக்கு வரணுன்ற வாக்குக்காக அதை நம்ம செய்யலை. நம்ம தனி தமிழ் மாண்பை காப்பாற்றும் விதமாக தான் அந்த யோசனையை நம்ம வச்சுருக்கோம்னு நான் பார்க்குறேன். தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் 7 மொழிகளிலையும் பார்த்தேன். சிமா அப்படின்னு சொன்னால் எல்லைன்னு அர்த்தம், மானுன்னா காக்கிறவங்கன்னு அர்த்தம், இதான் அர்த்தம். சீர் அப்படின்னு சொன்னால் வரிசைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம் தமிழில். மானுன்னு சொன்னால் மானம் காப்பவர்கள் அர்த்தம். அந்த பேர்லேயே அவ்வளோ பெரிய விஷயத்தை எடுத்து உலக மக்களை காப்பதற்காக அவர் இருக்காருன்ற நிலையை புரியணும். அவர் கூட பழகினா மட்டும்தான் தெரியும், தூரக்கேந்து பார்க்குறவங்களுக்கு தெரியாது. திரை கவர்ச்சியில் நம்ம ஒரு ஆளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் இதை பண்ணுறாரு அதை பண்ணுறாரு அப்படியே இருக்காருன்னு நம்ம நினச்சோம். ஆனால் இன்னைக்கு அது சரியா இல்லைன்றதை மக்கள் உணர்றாங்க. அதே போல் தரையில் சிறையில் வாடிய இந்த தலைவனை நம்ம தூற்றிட்டோமேன்னு நினச்சி வருந்தி அவர்கள் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய நாள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குன்றதை அது காமிச்சு. நாம் தமிழ்ன்ற உணர்வை கொண்டவங்க எப்படி சொல்லுவோம்னா, அவன் ஒழிக அப்படின்றதுல இல்லை, நம்ம என் இனம் வாழ்கன்றது நம்மளோட எண்ணம் இருக்கணும் அப்படின்னு அந்த புரிதல் அந்த மக்களுக்கு இல்லை. இவர் பாவம், இவர் நெருக்கடியில் இருக்காரு, நம்ம தலைவருக்கு இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்றதுக்கு பார்க்கணும், அல்லது உண்மை என்ன ஏதுன்றதை சீர்தூக்கி பார்க்கணுன்ற லெவலில் அவங்க இருந்திருக்கலாம். அல்லது முன்ன இந்த கரூர் சம்பவம் நடந்தபோது எப்படி எல்லாம் ஒரு 15 நாட்கள் அமைதியாக இருந்தாங்களோ அது போல இது கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு தலைவர் என்ன பண்ணணும்னா, தொண்டர்களுக்கு அரசியல்படுத்தணும், அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, அரசியல் கருத நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணையும் சிறப்பு விருந்தினர் கல்வியாளர் சூரியசேகர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்றைய தினம் ஒரு பெரிய இஷ்யூவே போச்சு. விஜய் அவர்களின் மனைவி சங்கீதா அவர்கள் விஜய் அவர்கள் விவாகரத்து கேட்டு செங்கல்பட்டு நீதிமன்றத்தை மனு தாக்கல் பண்ணது மிகப்பெரிய பரபரப்பு செய்தியாகவே நேற்று ஃபுல்லாக ஊடகங்களில் விவாதிக்கப்பட்டு வருது. இந்த தருவாயில் நம்மளை இவங்க பெருசாக விமர்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கான நினச்சிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி இந்த விவகாரத்தை கையாண்டது அனைத்து தர மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு பெற்றிருக்கு. குறிப்பாக யாருமே நாம் தமிழர் விஜய் அவர்கள் இந்த தனிப்பட்ட விவகாரத்தை விமர்சிக்கவோ அதை பற்றி எந்த ஒரு பொதுத்தளத்தில் கொஸ்டின் ரைஸ் பண்ணவோ இல்லை. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? அதாவது இந்த நாம் தமிழர்லேருந்து அப்படின்னு நீங்கள் சொல்லும்போதே உண்மையான ஒரு விஷயத்தை உறக்க சொல்லியே ஆகணும். நாம் தமிழர் அப்படின்ற எண்ணம் கொண்ட, தமிழனின் பற்றை கொண்ட யாருமே தனி மனித விமர்சனத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அதாவது எப்படின்னா, ஒரு அரசன் இருக்கிறான்னு சொன்னால் அந்த காலத்தில் அரசனை ராமாயணத்தில் அது ஒரு இதிகாசம், அதில் எழுதப்பட்டதில் பார்த்தீங்கன்னா சீதையை பற்றி யாரோ ஒரு விவசாயி ஒருத்தர் பேசினதாகவும், அதுக்கப்புறம் தான் சீதையை தீக்குளிக்க அவர் ராமன் சொன்னதாகவும் ஒரு புனைவு கதை ஒன்று இருக்குது. அது கதையோ உண்மை சம்பவமோ அது நமக்கு தெரியாது. அப்போ என்னென்னா, அரசன் என்பவன் அந்த நிலையில் இருக்கணும் அப்படின்றது தான் அந்த கருத்து, சொல்லப்பட்ட கருத்து. அப்போ இங்கே விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு காலம் இருக்குது. அதுவும் குறிப்பாக அரசர்கள்னு. இப்போ இந்த மாதிரி அரசர்களுக்கு அந்த மாதிரி பொருந்தும், ஆனால் சராசரியாக நம்ம கூட இயல்பானவர்களுக்கு அது பொருந்தாது. குறிப்பாக அந்த மாதிரி நடிகர்களுக்கெல்லாம் அது ஒரு பொருந்த வேண்டிய விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு 2 படத்தில் நடிப்பாங்க, நாளைக்கு ஒரு 3 படத்தில் நடிப்பாங்க. அதில் அவங்களுக்குள்ள சில கெமிஸ்ட்ரி இருந்தாகணும், அந்த உணர்வுகள்லாம் இருந்தாகணும். இதெல்லாம் தான் பொதுவாக இருக்க வேண்டிய விஷயம். இங்கே நாம் தமிழர் கட்சியில் ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே என்ன சொல்லிட்டாருன்னா, விஜய் மேலே விமர்சனம் சொல்கிறதே நீங்கள் தவிர்த்துருங்கன்னு சொன்னார். ஏன்னா அது ஒரு கொள்கைக்கான கூட்டமே இல்லை, அது ஒரு கட்சியே கிடையாது, அவங்களுக்கு கொள்கை என்பதே இல்லை, அதில் போய் நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கூடாதுன்றதை அவர் அன்றைக்கே சொல்லிட்டார். அப்போலேருந்தே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறோம்னா, அந்த கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள், மற்ற பேச்சாளர் எல்லாருமே அதை விட்டுடுறாங்க. இப்போ தனிப்பட்ட முறையில் இந்த ஒரு இஷ்யூ வரும்போது ஏற்கனவே சொல்ல ஒரு விஷயமும் இதுவும் சேர்ந்து வரும்போது இன்னும் நமக்குள்ள ஒரு பக்குவம் கிடைக்குது. ஏன்னா ஒரு தனி மனித தாக்குதல்களை செய்வது ஒரு மாண்புக்கு எதிரானது. அது சிறப்பான ஒரு செயல்.
நாம் தமிழர்கள் சொந்தங்கள் தமிழ் உறவுகள் எல்லாரும் இதை மாண்பை காப்பாத்துறாங்க அப்படின்றது ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக நான் பார்க்குறேன். குறிப்பாக சீமான் அவர்களும் இதை அறிவுறுத்திருந்தா, முக்கிய நிர்வாகிகளை அறிவுறுத்திருந்தா ஒரு செய்தி வந்து வெளியாகுது. சில ஊடகங்கள் அதை பற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஒரு ஈஸியான விஷயம், ஈஸியாக வந்து விஜயை டார்கெட் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து திமுக இப்போ கையில் எடுத்து அதை விமர்சனம் பண்ணுறாங்க. அதிமுக ஒரு பக்கம் விமர்சனம் பண்ணுறாங்க. நாம் தமிழர் விமர்சிக்கலை, அதன் மூலமாக வரக்கூடிய பலன் நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்களா? எப்படி பார்க்குறீங்க? தனி மனித விமர்சனம் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்களை வந்து நமக்கு தேவையில்லாத ஒன்றுன்னு சொல்லிட்டு நாம் தமிழர் எடுத்துக்கிறாங்களா? இல்லை இது வந்து எப்படின்னாக்க தனிநபர் விமர்சனம் மூலமாக வரக்கூடியதுன்னு இல்லை. இது நாளைக்கு வந்து இந்த தில்லுமுள்ள கட்சியோ இல்லை அகில இந்திய தில்முல் இது ரெண்டாவே பிரிக்கிறது இல்லை. இது எல்லாமே இப்போதைக்கு எப்படி ஆகிப்போச்சுன்னா எல்லாருமே ஒரே கட்சியாக மாறிட்டாங்க. அந்த பக்கம் அண்ணன் அடிக்கடி சொல்கிற மாதிரி திராவிடர்கள்ன்றது ஒரு பக்கமும் தமிழ் தேசியம்ன்றது ஒரு பக்கமாக இருக்கிற இந்த காலகட்டங்களில் கால சூழல்களில் அவங்களுக்கு திராவிடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு கொச்சைப்படுத்துதல் இது இன்னைக்கு நேற்றுக்கு அவங்களுடைய கலாச்சாரம் அல்ல. முரசொலியில் எழுதப்பட்டதாக இருக்கட்டும், விடுதலையில் எழுதப்பட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த கொச்சைப்படுத்தக்கூடிய வரலாறு எல்லாமே அவங்களுக்கு கைவந்த கலை. அது வந்து ஈஸியாக செஞ்சுருவாங்க. அது வந்து நமக்கு பிடிக்காம தான் இந்த தமிழ் தேசியமே வருது. அந்த மாதிரி ஒரு தரமற்ற வார்த்தைகளை, ஆபாசமான வார்த்தைகளை பேசக்கூடியதை நம்ம வச்சுக்க கூடாது. நம்ம வந்து ஒழுக்கமாக போகணும், நேர்மையாக போகணுன்ற எண்ணம் என்னன்னா இவங்க அந்த விமர்சனத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகமோ இல்லை இந்த மற்ற கட்சிகளோ எடுத்து வச்சு அதை விமர்சனம் செய்யறது எப்படி அமைஞ்சிருது அப்படின்னா, அவங்களுக்கு இவர் வளர்ந்ததை இவங்க தான் விரும்பினாங்க. அவர் வளரணும், கட்சியை உடைக்கணும்னு விரும்பினாங்க. ஆனால் இது இப்போ வந்து அவர் விஸ்வரூபம் எடுத்துறாரு, மக்கள் கூட்டங்கள்லாம் வருதுனோடனே அவங்க பயந்து போயிட்டாங்க. அதுதான் உண்மை. பயந்து போனதை இந்த நேரத்தில் வந்து நம்ம பயன்படுத்திக்கணும்னு பார்க்கும்போது அந்த கரூர் சம்பவம் நடந்தது. உடனே ஒன்று போட்டு பார்த்துட்டாங்க. அது பலன் கொடுத்தது கொடுக்கலன்ற மாதிரி ஒரு மிக்சடாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் இதை நம்ம எடுத்து படிச்சோன்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. நம்ம அன்றைக்கும் இதே தான் சொல்கிறோம், இன்றைக்கும் இதே தான் சொல்கிறோன்ற நிலைமையில தான் நாம் தமிழர் பார்க்குது. நாம் தமிழர் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் இப்போ இந்த மாநாட்டில் கூட பார்த்துருப்பீங்க. ஒழுக்கத்தை பற்றி 3 நாட்கள் தொடர்ந்து எல்லாருமே பேசினாங்க. ஊடகங்கள் பல ஊடகங்கள் அதை காட்சிப்படுத்துகிறாங்க. சில பேர்லாம் வந்து ரொம்ப அதை கடந்து போக முயற்சி செஞ்சாலும் உண்மையை ஒரு நாள் தெரியுன்ற மாதிரி அந்த ஒழுக்கமாக எப்படி வந்துட்டு போனாங்க. ஒரு அசம்பாவித சம்பவங்கள் எதுவுமே இல்லாமல் இந்த ஒரு கட்டுக்கோப்பா, இராணுவ கட்டுக்கோப்பாட ஒரு கட்சி இருக்குது அப்படின்றத பார்க்கும்போது இவங்க அதை தாக்குறது. இந்த மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, கட்டுப்பாடாக இருக்க மக்கள், இவங்க யாருமே வந்து அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இவங்க நம்மளுடைய எண்ணிக்கை இதை புரிந்து கொண்டு வர வாக்குகள் அதிகமாகிட்டே போகிறதுனால அவங்க மூலமாக நமக்கு வரணுன்ற வாக்குக்காக அதை நம்ம செய்யலை. நம்ம தனி தமிழ் மாண்பை காப்பாற்றும் விதமாக தான் அந்த யோசனையை நம்ம வச்சுருக்கோம்னு நான் பார்க்குறேன். குறிப்பாக இந்த விஷயத்தில் பொதுத்தள வாக்காளர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. குறிப்பாக ட்விட்டரில் பார்க்க முடியுது, சீமான் மீது நமக்கு 1000 விமர்சனம் இருக்குன்னா, ஆனால் இந்த விஷயத்தில் அவர் மாண்பை வந்து நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி சார் பார்க்குறீங்க இந்த மாற்றத்தை? அதாவது உண்மை ஒரு நாள் வெல்லும், அன்று ஊரே உன் பெயர் சொல்லும் அப்படின்னு ஒரு கவிதை வரிகள் ஒன்று இருக்குது. அதற்கான இலக்கணம் அது எப்படின்னா, அன்னைக்கு வந்து கனடாவில் வந்து கைதாகும் போதும் சரி, இவருக்கு மேதகு அவர்களை பற்றி என்ன பேசினாரு அப்படின்னு சொன்னது போதும் சரி, மாற்றி மாற்றி பேசுவார்னு நான் என்கிட்டே வந்து சில பேர் வந்து கேட்குறாங்க, நீங்கள் வந்து அவரை வந்து அண்ணன்ட்டு உரிமையாக பேசுகிறீங்க, நீங்கள் அவரோட பழகுறீங்க, இயல்பாக போகிறீங்க, அந்த கட்சியோட ஆதரவு நிலைப்பாட்டிலே இருக்கீங்க, எப்பயுமே அவர் மாற்றி மாற்றி பேசுகிறாருன்னு கேட்டாங்க. நான் உடனே சொல்கிறேன், கேட்குற எல்லாருக்கும் பெரியாருன்ற அந்த ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாறுதலை தூக்கி உரமா வைங்க. அதுக்கு காரணம் பல தடவை சொல்லியாச்சு. அதை தவிர வேற 2 விஷயத்த நீங்கள் சொல்லுங்கன்றானா, அது யாராலையுமே அதை சொல்ல முடியல. அது வந்து இது வந்து சும்மா இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தேவையில்லாத விஷயங்களை சொல்லுவாங்க. அது தேவையில்லாத விஷயங்கன்னா மாற்றி பேசக்கூடிய விஷயங்களான கொள்கை ரீதியான எந்த விஷயத்தையுமே அவங்களால விமர்சனமும் வைக்க முடியாது. நான் வந்து ஒரு சின்ன ஒரு கல்வியாளர்ன்ற முறையில் அப்பப்போ யோசிச்சு பார்ப்பேன். ரஷ்யாவில் வந்து ஸ்டால் அப்படின்னு சொன்னாக்க இரும்புன்னு அர்த்தம். அப்போ ஸ்டாலின்ற பேரை அங்கே ரஷ்யாவில் வைக்கும்போது அவர் இரும்பு மனிதனாக இருந்தாருன்னு வச்சாங்க. அப்போ இங்கே நம்மளுடைய தலைவர் வந்து ஸ்டாலின் அப்படின்னு வைக்கும்போது அது அவருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அவர் தமிழ் இந்த அளவு தெரியுமான்னு அப்பா ஸ்டாலின்னு பேர் வச்சாருன்னு வச்சுட்டாருன்னு சொல்கிறாங்க. அதனால அவர் இப்போ ஸ்டாலினை இரும்பு மனிதர். ஏன்னா எல்லாத்தையுமே வந்து எவ்வளோ அடித்தாலும் அது ஒரு சகிப்புத்தன்மையோடு இருந்து அதை தாங்கி இப்போ எந்த அளவுக்குன்னா தீய சக்தின்னு எதிர்பக்கம் சொன்ன ஓடிப்போன செல்வம் ஓபிஎஸ் அவர்களை கூட என்ன பண்ணிட்டாரு, இந்த பக்கம் கொண்டு வர வச்சிடுறாரு. ஜேசிடி பிரபாகரன் நீ அங்கிட்டு பிரிச்சுக்கோன்றாரு. அப்புறம் வந்து தட்டி தள்ளி செல்வன், தட்டி தள்ளிய செல்வன் பாரு, தங்க தமிழ் செல்வன் டிடிஎஸ் அவர் இந்த பக்கம் வச்சுப்பாரு. அப்புறம் இந்த 10 ரூபா பாட்டில் அவர் இந்த பக்கம் வச்சுப்பாரு. அப்போ எல்லா கட்சிக்காரர்களையும் அதிமுக எல்லாரையும் திமுக கொண்டு வந்தா. இப்போ எது அதிமுக எது திமுக? இப்போ ஒரு மந்திரி பேரை சொல்லுங்கன்னு நீங்கள் சுபைக்கு நீட்டி கேட்டிங்கன்னா திமுக காரங்களோட மந்திரி லிஸ்ட்டில் எல்லாருமே அதிமுக தான் இருக்கும், இவங்க 2 பேரை தவிர.
அப்புறம் நான் இன்னொரு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேரை பற்றி யோசிச்சு பார்த்தேன். எடப்பாடி பாடின்னா ஒரு இடத்தோட பாடி இருக்கணும், ஏரியான்னு அர்த்தமாகுது. பழனிசாமின்னா முருகன் அர்த்தமாகுது. சரின்னு அப்போ சீமான் அவர்களை பிரித்து பார்ப்போம்னு பார்த்தா தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஒடியா, பெங்காலி, ஹிந்தி, சான்ஸ்கிரிட் 7 மொழிகளிலையும் பார்த்துட்டேன். சிமா அப்படின்னு சொன்னா எல்லைன்னு அர்த்தம், மானுன்னா காக்கிறவங்கன்னு அர்த்தம், இதான் அர்த்தம். சீர் அப்படின்னு சொன்னா வரிசைன்னு அர்த்தம், அழகுன்னு அர்த்தம் தமிழ்ல. மானுன்னு சொன்னா மானம் காப்பவர்கள் அர்த்தம். அந்த பேர்லயே அவ்வளவு பெரிய விஷயத்தை எடுத்துட்டு உலக மக்களை காப்பதற்காக அவர் இருக்காருன்ற நிலையை புரியணும். அவர் கூட பழகினா மட்டும்தான் தெரியும், தூரக்கேந்து பாக்குறவங்களுக்கு தெரியாது. திரை கவர்ச்சியில நம்ம ஒரு ஆளை பார்த்தோம் பார்த்தீங்களா, அவர் இதை பண்றாரு அதை பண்றாரு அப்படியே இருக்காருன்னு நம்ம நினைச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து அது சரியா இல்லைன்றத மக்கள் உணர்றாங்க. அதே போல தரையில் சிறையில் வாடிய இந்த தலைவனை வந்து நம்ம தூற்றிட்டோமேன்னு நினைச்சு வருந்தி அவர்கள் தலையில் வைத்து கொண்டாடக்கூடிய நாள் கண்டிப்பாக வந்துட்டு இருக்குன்றத அது காமிக்குது. குறிப்பா அந்த வழக்குக்கு வரலாம் சார். அதில் ஒரு சில விஷயம், அவங்களோட டைவர்ஸ் வழக்கு, அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், அதுக்குள்ள நம்ம போக வேணாம். முதல் விஷயம், இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சங்கீதா வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் ஒரு விஷயத்தை வந்து பார்க்க முடியுது. தாவேக்காவுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் சங்கீதா அவர்கள் மீதே தனிப்பட்ட விமர்சனத்தை வந்து வைக்கிறாங்க. அவங்க வந்து திமுக கைக்கூலி அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. முதல் கட்டமாக தாவேக்காவினருடைய இந்த புரிதலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம அந்த டைவர்ஸ் மேட்டருக்குள்ளே போக வேணாம், பொதுத்தளத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஒரு தனி பெண்ணை வந்து தாக்குறாங்க, இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இந்த இந்த தாக்குதலை இவங்க எப்போ வெளிப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னால், இயலாமை வரும்போது தான் தாக்குதல் வெளிப்படுத்துவாங்க. இயலாமைன்னா எதை சொல்கிறீங்க? இயலாமைன்னா நம்மளால இந்த உண்மையை தடுத்து பார்த்து மறுக்க முடியலல்ல. இப்போ உண்மை கசக்குங்க, உண்மை கசக்கும். ஒரு குழந்தை உங்களுக்கு நோய் வந்துருச்சு, மாத்திரை கொடுப்போம், மாத்திரை கசக்கும். ஆனால் அந்த மாத்திரை நான் எடுக்க மாட்டேன், துப்பணும். இப்போ வேப்பம் குழந்தை சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, அது வேப்பம் கொஞ்சம் குழந்தை தள்ளி விடும், வேணான்னு சொல்லி தள்ளி விடும். ஸோ உனக்கு வந்து அந்த அம்மை வந்துடக்கூடாது சூடு காலத்துலன்னு சொல்லி அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பம் குழந்தை அரைச்சு கொடுப்பாங்க. இந்த காலத்தில் கொடுக்குறாங்களான்னு தெரியல, பட் அந்த காலத்தில் மூலிகையில கொடுப்பாங்க. என் தாயெல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தள்ள பார்ப்போம், உடனே சர்க்கரையை கொடுப்பாங்க, ஏதாவது அது தள்ளும். அது இயலாமை, அந்த இடத்துல தள்ளி பார்க்கணும்னு நினைப்போம் அந்த உயிர் போராட்டத்தில். அந்த மாதிரி அவங்க எதையாவது பண்ணணும்னு நினைச்சு எதையாவது பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அடிப்படை அரசியல் அறிவு கிடையாது, அரசியல் படிப்புன்றதே குறைஞ்சு போச்சுன்ற இந்த திராவிட கல்வி முறையால் தான் அனைத்துமே கெட்டு போச்சுன்ற நான் என்னால் குற்றம் செமையா சாத்த முடியும். அதில் வந்து மாட்டுக்கிட்ட கல்வியாளர் முதல்ல கொதிச்சு பேசுறேன். எப்படின்னா, திட்டம் போட்டு கல்வியினுடைய தரத்தை ஒழிச்சிட்டீங்க. ஒரு ஒழுக்கத்தை பத்தின கல்வி இங்க எங்கேயாவது ஒண்ணு இருக்குதா? தனி மனிதனுடைய நேர்மையை பத்தி ஏதாவது இருக்கா? இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாதுன்ற வகுப்பு ஏதாவது இருக்குதா? அந்த மாதிரியான வகுப்புகள் எதுவுமே கிடையாது. இங்க வந்து திட்டமிட்டு அழிச்சிட்டாங்க. அதனால இவனுக்கு தெரியல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. சரி, இவங்க தான் நம்ம மேல குறை சொல்றான், அவனை திட்டும். இப்ப நான் எதையாவது ஒண்ணு சொன்னா சரி இவனை திட்டும். அது திட்டுவதனால் இன்னொருத்தனை பாராட்டுவதில்லை. இதைதான் நாம் தமிழ்ன்ற உணர்வை கொண்டவங்க எப்படி சொல்லுவோம்னா, அவன் ஒழிக அப்படின்றதுல இல்லை, நம்ம என் இனம் வாழ்கன்றதுல நம்மளோட எண்ணம் இருக்கணும் அப்படின்னு அந்த புரிதல் அந்த மக்களுக்கு இல்லை. இவர் பாவம், இவர் வந்து நெருக்கடியில் இருக்காரு, நம்ம தலைவருக்கு இந்த நேரத்தில் ஆறுதல் சொல்றதுக்கு பார்க்கணும், அல்லது உண்மை என்ன ஏதுன்றதை சீர்தூக்கி பார்க்கணுன்ற லெவலில் அவங்க இருந்திருக்கலாம். அல்லது முன்ன இந்த கரூர் சம்பவம் நடந்த போது எப்படி எல்லாம் ஒரு 15 நாட்கள் அமைதியா இருந்தாங்களோ அது போல இது கடந்து போகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒரு தலைவர் வந்து என்ன பண்ணணும்னா, தொண்டர்களுக்கு அரசியல் படுத்தணும், அந்த புரிதலை ஏற்படுத்தணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா, நெருப்பு உள்ள வாழ்க்கையை தான் வந்து அரசியலுக்குள்ள உள்ள வரும்போது அது ஏன் அப்படி மாறிச்சுன்னே தெரியல. அரசியலுக்குள்ள வந்து அது என்ன தீண்டத்தக்காத சக்தியா அரசியல்ன்றது? அது சாக்கடைன்னு சொல்லி எல்லாரும் தள்ளி போனா, என்னை மாதிரி சாமானிய மக்களுக்கு அரசியல் வரக்கூடாதா? சேவை எண்ணம் வரக்கூடாதா? அப்ப நான் ஒரு கல்வியாளர், நான் அரசியல் ஈடுபடக்கூடாதா? எனக்கு அந்த அரசியல் அறிவு புரிதலோ ஒரு யதார்த்த உலகிலேருந்து இருக்கக்கூடாதா? இவங்க எல்லாருமே அரசியல் ஒரு ஆளுக்கு மட்டுமே கொண்டு போயிடுவாங்களா? அந்த கேள்விகள்லாம் வரும்போது இவங்கள மாதிரி ஆட்களை உருவாக்கி வச்சுட்டது தான் நம்மளுடைய வேதனை. அது இந்த திராவிட கொள்கையை பிடித்தவர்களுடைய பிரச்சனை. நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, ஒரு படி மேலேயே போய் இந்த தலைவர் இருக்கார் பார்த்தீங்களா, தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய தலைவர், அவர் கொள்கை வந்து விக்கிரவாண்டியில் அறிவிக்கும் போதே பெரியாரை தூக்கி முன்னிறுத்துறாரு. நான் எப்பயுமே சொல்றது இதுதான், விஜய் அவர்கள் தயவு செஞ்சு நேரம் கிடைக்கும் போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எவ்வளவு பெரிய பொய்ப்பிம்பம்னு. நீங்க அந்த பொய்ப்பிம்பத்துல தான் வாழணும்னு நினைக்கிறீங்களான்றது எனக்கு தெரியல. அதை தனிமையா யோசிச்சு ஆணியை புடுங்கி விட்டு ஆதவ அர்ஜுனான்ற ஒரு லஞ்ச ஊழல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த மனிதரையும், புஷி ஆனந்த் அவர்களையும், நிர்மல் குமார் என்கிற அவரையும் புடுங்கி வச்சு ஓரமா வச்சு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம இன்னும் பயணிக்க வேண்டிய பாதை நிறைய இருக்கு. உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா இதற்கான முடிவுகளை நீங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா பெரியாரை தூக்கி பிடிச்சு வச்சுக்கும் போது திருமணம் கடந்த உறவு அப்படின்ற ஒரு எண்ணம் மனசுக்குள்ள இருந்ததுனால அவர் பெரியாரை தூக்கி பிடிச்சிருப்பாரோ அப்படின்ற ஒரு சாமானியனுடைய ஒரு கேள்வி எனக்கு மட்டும் வரல, இந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்திருக்கும் இல்லைங்களா? அந்த கேள்விகள்லாம் அவங்க என்ன பண்ணுவாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? சரி நம்மளே வச்சுப்போம். ஆனா யாராவது தாக்குதல் பண்ண அவங்கள பார்ப்பாங்க. இல்லை சார், அதுதான் சார். இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு கட்சியோட தொந்தரவுகளும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் இது டேமேஜ் கண்ட்ரோல் மாதிரியே தெரியல, இன்னமும் டேமேஜ் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா
சங்கீதா அவர்களை விமர்சனம் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களோட அந்த குடும்ப நிர்வாகத்தை விமர்சனம் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் தான். அதுவே தெரியாமல் பண்ணிட்டு இருக்காங்களான்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. நிச்சயமா இந்த தந்தி டிவியில் நான் பேரையும் சொல்லிடுறேன், அதில் எனக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை, ஏன்னா ஆதாரப்பூர்வமாக இருக்குது. அவங்க அந்த ரிப்போர்ட்டர் அவங்க பேசும்போது சொல்கிறாங்க நிதி கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது, அதனால் அவர்கள் சங்கீதா வந்து விவாகரத்து கோரினார் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. நிதி கட்டுப்பாடு விதிக்கிற அளவுக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பணப்பற்றாக்குறை இருந்ததா, இவங்களுக்கு கொடுக்க மறுத்தாரா? இவர் வந்து எப்படி கேரியரோட உச்சத்துலேருந்து மக்களுக்காக நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அந்த பணம் எல்லாம் அவர் கையில் வச்சுட்டு இருந்துக்கிறாரு. நான் மக்களுக்காக செலவு பண்ண போறேன்னு தொகுதியாக சொன்னார். 2-3 ஆண்டுகளாக நாங்கள் தள்ளி தான் இருந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2021 இந்த நிகழ்ச்சி நடக்குது, அந்த தனி மனித விமர்சனக்குள்ள வரல. நான் இந்த 2 ஆண்டுகள் இவங்க தனிமையா இருக்கிறதும் கட்சி ஆரம்பிச்சதுமா யோசிக்கிறேன். இவர் 2 ஆண்டுகள் கட்சி ஆரம்பிச்சாரு, இவங்க 2 ஆண்டுகள் தனிமையில இருக்காங்க. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ இதே மனைவி அவர்கள் வந்து என்ன சொல்லலாம்னா, என் குடும்ப வாழ்க்கையிலிருந்து நான் அவருக்கு தள்ளி அவரை என் தலைவனை என் கணவனை என் தலைவனை இந்த நாட்டிற்கு தாரை வார்க்கிறேன்னு சொல்லக்கூடிய மனைவியா இருந்திருந்தால், என்னுடைய திருமதியெல்லாம் அப்படிதான் இருக்காங்க, அப்படி இருந்திருந்தா அது ஒரு சிறப்பான அம்சம் தானே. தொண்டர்களும் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கல்ல. இதே சீமான் அவர்கள் பாருங்க, அண்ணி என்ன சொல்றாங்க, அண்ணனே போய் மேடையில் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னாலும் அண்ணி கைல்வழியை பத்தி பேசும்போதெல்லாம் சொன்னாங்க, நான் வீட்டில் துணியணையை கூட எடுத்து வைக்கிற சிக்கல் இருக்கும், அதெல்லாம் அவங்க தான் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்கிறாங்க இல்லையா. அந்த குடும்பத்தோட கூட்டிட்டு போயிட்டு ஒரு திருவிழா நடத்துறாங்க இல்லையா. அப்போ அந்த குடும்ப பாண்டிங்கிறது அந்த இடத்துல என்ன ஆயிடுதுன்னா மிஸ் ஆயிடுது. அப்போ இவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தலைவர்கள் தொண்டர்களுக்கு உதாரணமாக இருக்க வேண்டும், தொண்டர்கள் தலைவரிடத்திலிருந்து விஷயங்களை கிரகித்து கொண்டு அதை வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும். இப்போ இவங்களை திரும்ப இவங்களுக்குள்ளேயே இவங்க தாக்கிக்கிறாங்க. பாவம் ஒரு தளபதி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒன்று, தொண்டர்களால் இந்த பிரச்சனை இருக்குது, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். இந்த செகண்ட் ப்ராப்ளம் ஷாவால ப்ராப்ளம் இருக்குது. இது என்ன ஷான்னு நீங்கள் இவர் அமித்ஷா அவரோட ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் இந்த தேர்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பர்சனல் ஸ்பேஸில் வரக்கூடிய பிரச்சனை. இவர் இதெல்லாம் முடிச்சுட்டு இவர் திருப்பி இந்த பக்கம் திமுக கிட்ட வரணும். ஆனால் இவர் எடுத்தோடனே திமுக கிட்ட போயிட்டார். இந்த பிரச்சனைகளே சரி பண்ணவில்லை. அவர் இதை சரி பண்ணுறதுக்கு அப்புறம் இங்கே போயிருந்துருக்கலாம். இது திமுக தெரிஞ்சுதான் இப்போ போட்டு தடான்னு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. நான் முதல்லயே சொன்னது தான், இவர்கள் எல்லாருமே வந்து தமிழ் தேசியத்துக்கு எதிராக ஒரு கேமை விளையாடுறது மட்டும்தான் எனக்கு தோணுது. இல்லைன்னா இப்போ எப்படி திரும்ப அங்கே இவர் போய் ஓபிஎஸ் போய் அங்கே போய் சேருவார்? அது ஒரு குழப்பமாக தான் இருக்குது. இந்த தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்னாடி ஒரு அரசியல் இருக்க முடியும். இந்த தந்தி டிவி கதைக்கு வரேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நிதி கட்டுப்பாடு சொன்னாங்க அப்படின்னு. அண்ணன் அவர்களை நான் காணொலியில் பார்த்தது தான். அண்ணன் அவர்களை வந்து விஜய் அவர்கள் சந்தித்து இருவரும் பேசும்போது, வாங்க நம்ம வந்து உதயநிதி ஒழிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. எடப்பாடி கூட போய் உதயநிதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த எதிர்ப்பு அரசியல் நமக்கு வேணான்றதான் நாம் தமிழுடைய எண்ணம். நமக்காக வேணும். அப்பயே அவர் வந்து அந்த நிதி மேல அவருக்கு பயங்கர கோபம் இருந்திருக்குதுன்றது தெரியுது. அப்ப அந்த நிதின்ற வார்த்தை எங்க இருந்தாலும் அவர் கட்டுப்பாடு வச்சிருப்பாரோ என்னமோ தெரியல. அவர் தந்தி டிவியில நிதின்னு சொன்ன உடனே அது உதயநிதியா இருக்குமோ அப்படின்ற டவுட் வந்தது. தெரியல சார். குறிப்பாக இப்போ அடுத்த கட்டமாக அரசியலுக்கே வரும் சார். விஜய் அவர்களோட அரசியல் பெண் உரிமை பற்றி பேசுகிறார், பெண் சுதந்திரம் பற்றி பேசுகிறார், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு. அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தில் டொமஸ்டிக் வயலன்ஸ் அப்படின்றக்கூடிய ஒரு விஷயத்த வந்து சங்கீதா மென்ஷன் பண்ணுறாங்க. மேடையில் பெண் சுதந்திரம் பற்றி பேசக்கூடிய விஜய் வந்து தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தனது மனைவிக்கே அந்த சுதந்திரத்தை வழங்கலை அப்படின்றது தான் இப்போ பொதுத்தளத்தில் பேச்சாவே மாறிட்டுருக்கு. அவரோட தனிப்பட்ட வெறுப்புகளை தாண்டி இப்போ இது வந்து பேசும் பொருளாகவே ஆகிவிட்டது. டொமஸ்டிக் வயலன்ஸ் வந்து யார் பண்ணாலும் தப்பு தான். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, அது பண்ணால் தப்பு தான். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மேடையில் பேசக்கூடிய ஒருத்தர் வந்து பர்சனல் லைஃப்பில் அப்படி இல்லைன்னப்போ தமிழ்நாட்டுக்கு எப்படி அவர் அதை தருவாருன்ற ஒரு கேள்வி இருக்குது. அதான் இப்போ அவர் மேடையில் பேசக்கூடியவருன்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா? அது மேடையில் பேசக்கூடியவர்னா மேடையில் சொல்கிறாரு அந்த விஷயங்களை. அது நான் எப்படி பார்க்குறேன்னா, திரையில் ஸ்கிரிப்ட் எழுதி பேசினப்பட்டதை இப்போ திரும்ப அவர் என்னன்னா இந்த வேன் மேலேருந்து பேசுகிறதா நீங்கள் மேடைன்னு சொல்கிறீங்கன்னு புரிஞ்சுக்கங்க. வேன் மேலேருந்து பேசுகிறதானே சொல்கிறீங்க. அது இப்போ அது ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது. அந்த ஸ்கிரிப்டில் அவர் என்ன வேணால் பண்ணுவார். அது என்ன ஸ்கிரிப்ட் இருக்கோ அதுதான் செய்வார். அந்த உண்மை வந்து மக்களுக்கு புரியலையேன்ற ஆதங்கத்திலையும் வருத்தத்திலையும் தான் நான் இந்த பதிவை வைக்கிறேன். அவரு புரியலன்னா அவர் பேசுறது புரியலையா, இல்லை அவர் அப்படிதான்றது புரியலன்றீங்க? இல்லை, அவர் அப்படிதான்றது புரியலன்ற. அவர் அப்படிதான்றது எப்படி புரியலன்னு சொன்னா, கொஞ்சம் வரலாற்றுகளை திரும்பி பார்க்கணும். அந்த முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சினிமா கிசு கிசு, சினிமா எக்ஸ்பிரஸ்,
அந்த மாதிரி திரை கூத்து இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வரும், சினி கூத்து இந்த மாதிரி புத்தகங்கள் ரெஜிஸ்டர்டு புக்கெல்லாம் வரும் 90s. இப்போல்லாம் அது இருந்தால் ஊடகங்கள் வந்துச்சு. அது கூட அந்த பல பேர் இருக்காங்க, அவங்க பேர் பண்ணுற செய்யாறு பாலுன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 3 பேர் இருப்பாங்க, அவங்க உட்காந்து பேசிப்பாங்க. அவங்களுக்குலாம் இந்த கிசு கிசு பேசுறதுக்குன்னே சில ஆட்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வியூவர்ஷிப் இருக்கும். இந்த மக்கள் எல்லாம் கிசு கிசு நம்பி தான் போவாங்க. ஆனால் அதை புறக்கணிச்சிருவாங்க. எப்படின்னா அந்த காலத்தில் கிசு கிசு ஆர்வம் கேட்டுட்டு இந்த பக்கத்தில் வாங்கிட்டு அது சும்மா ஒரு இது ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி போயிட்டு அதை தள்ளி வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு இருந்தது. ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிசு கிசு பண்ணி பார்த்துட்டு கேட்டுட்டு அது உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடறான். அப்போ அந்த கிசு கிசுல இருக்கிறது அவனுக்கு எப்படி அட்டாச்மெண்ட் ஆகுதுன்னா, என்னால் செய்ய முடியாததை என் தலைவன் செஞ்சிடறான்ற எண்ணம் வந்துடுது. அது எனக்கு நகைச்சுவையாக தான் சொல்கிறேன். ஒரு திரைப்படத்தில் நாஞ்சில் ஜம்பத்துன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அவர் என்ன சொல்லுவாருன்னா, நீ யாரையா கேட்குற, என் தலைவன் ஒருத்தவன், அவன் 1ஐயும் வச்சுப்பான் 100ஐயும் வச்சுப்பான், நீ ஏன் கேட்குற அப்படிம்பாரு. இன்னைக்கு அவர் மேடையில் போய் அதையே பேசக்கூடிய வரும்போது, ஓ அன்னைக்கு திரையில் இருக்கிறதெல்லாம் உண்மையாக இருக்கும் போல இருக்கு, திரையில் இருப்பது தான் உண்மை என்று மக்கள் நினைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ நான் ஒரு மீன் பார்த்தேன் சார், நாஞ்சில் சம்பத்தின் நெக்ஸ்ட் ஸ்டேஜ், அதாவது நெக்ஸ்ட் மீட்டிங்ல தான் பேசுவார் சொல்லிட்டு நீங்கள் சொன்ன அந்த வீடியோ தான் கீழே போட்டிருந்தாங்க. இப்போ என்னன்னா, அது திரையில இருக்கிறது தான் தரையிலையும் மேடையிலையும் வருதுன்னு அவர் நினைச்சிக்கிட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ பெண்ணியை பற்றி அப்படி சொல்றாரு, அப்போ உண்மையும் அதுதான் போல இருக்கு. ஏன்னா இப்போ சம்பத்தி இப்படி பேசுவார், அப்போ திரையில் இருப்பது தான் தரையில் வரும்னு நம்புவாங்க. அது ஒரு பொய்ன்றது அவங்களுக்கு புரியாது. கல்வி முறை மாற்றம் இல்லாமல் இது எதுவும் வாய்ப்பு இல்லை. குறிப்பாக ஒரு விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் அவர் சொல்கிற அந்த ஒரு கூடிய விஷயம் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து கரியரோட உச்சத்தில் இருக்கணும். ஸோ ரசிகர்கள் அவர் இன்னும் அந்த சினிமா பிரபலம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த கண்ணோட்டத்தில் தான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்துருக்காங்க. இப்போ நார்மலாக சமீப காலமாக திரையுலகில் வந்து பல டிவோர்ஸ் கேசஸ் வந்து நடந்திருக்கு. ஜெயம் ரவி, ஆர்த்தி அவங்கள்தான் இருக்கட்டும், இப்போ ரீசெண்டாக தனுஷ் அவர்கள் தான் இருக்கட்டும். அது எல்லாமே வரும்போது ஒரு அதுக்கு உண்டான அந்த வெளிச்சத்தை வந்து பெற்றிருக்கு, அந்த மக்கள் மத்தியில் போய் சேரக்கூடிய விஷயத்தை வந்து பெற்றிருக்கு. அதே ஒரு பார்வையில் தான் இப்போது விஜய் சங்கீதா அந்த மேட்டரும் இருக்குது. ஆனால் இதை வந்து மற்றவங்க அரசியல் ஆக்கிறத வந்து தாவேக்காவினர் தான் அரசியல் ஆக்குறாங்களே. முந்தி வந்து இது திமுகவோட சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அவங்களாவே வாண்டதாக வந்து வண்டியில் ஏறுறாங்கன்ற மாதிரி இருக்குது. நிச்சயமா அற்புதமான ஒரு கேள்வி இது. உண்மையிலேயே இன்னும் கொஞ்சம் பழைய விஷயங்களையும் நம்ம தள்ளி போகலாம். அதாவது ஒரு இலக்கணமான கப்புள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்கள மாதிரி இருப்பாங்களாப்பா அப்படின்னு சொல்லிக்கூடியது ஒன்று. எப்படின்னா, இந்த சீதா பார்த்திபன் அவர்கள், ராமராஜன், நளினி அவர்கள், இவங்க எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து பெற்றவர்கள். ஒரு காலகட்டங்களுக்கு அப்புறம் விவாகரத்து பெற்றவர்கள். அந்த லக்ஷ்மின்னு அவங்க நடிகை இருந்தாங்க, அவங்களுடைய விவாகரத்தை பற்றி நம்ம கேள்விப்போம். திரு பாக்யராஜ் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள், அவர்களுடைய இதெல்லாம் ரத்து ஏதோ ஒரு இடத்துலேருந்து வரும். அப்புறம் வந்து இணைந்து வாழக்கூடிய, புரிந்து கொள்பவர்கள், புரிந்து கொள்ளுங்கள், வாழக்கூடியவர்கள் வச்சுக்கோங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அடுத்தது ஏஆர் ரகுமான் அவர்கள், இசைப்புயல் ஏஆர் ரகுமான் அவர்கள் பிரிஞ்சதோ சேர்ந்ததோ அது ஒரு இது. அப்புறம் ஜிவி பிரகாஷ், நீங்க சொன்ன மாதிரி எல்லாருமே போகுவது வருதுன்னா, ஒரு நடிகர்களாக இருக்கும் வரை ஒரு ஆர்வம். அதில் ஒரே கேள்வி, இந்த மாதிரி இஷ்யூக்கள் இப்போ வந்திருக்கு, அதில் வந்து அவங்க பர்சனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு அது உள்ளே போய் யாரும் அரசியல் ஆக்கலை, அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல? இல்லை, அதை தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது எல்லாமே நடிகர்களாக அவருக்கு இருக்க வரைக்கும் கடந்து போயிடலாம். நீங்கள் எனக்கு வந்து நான் எப்படி கெரியரோட உச்சத்தை விட்டுட்டு மக்களுக்காக வரேன், இன்னும் என்ன பேசுகிறாரு அவரு, கொஞ்சம் யோசிச்சு கண்ணாடி முன்னாடி ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்க. நான் பேசுகிறேன், நான் வந்து ஒரு பள்ளியினுடைய முதல்வர், நான் தான் பள்ளி, நான் தான் முதல்வர்னு யாராவது பேச முடியுமா? நீங்க ஸ்கூல்லேயே என்ன ஸ்லோகன், எனது பள்ளி எனது இதுவும் தான், அது என் டெசிக்னேஷன், நானும் அதில் ஒரு உறுப்பினர்ன்ற என்ன இருக்கணும். நான் என்ன சொன்னா தமிழ்நாடு, விஜயை சொன்னால் தமிழ்நாட்டை சொன்ன மாதிரி, தமிழ்நாட்டை சொன்னா விஜய் சொன்ன மாதிரி, அது ரிஃப்ளெக்ஷன் சொல்லுவோம். எனது தமிழ்நாடுன்னு, நான் தான் தமிழ்நாடு அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கு பார்த்தீங்களா. அவரு அஜித் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு படத்தில் சொல்றதா இருக்கு, என்னால முடியும்னு நினைக்கிறதுக்கும் என்னால தான் முடியும்னு நினைக்கிறதுக்கும் ஒரு நூலெழ வித்தியாசம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தலைகணத்துக்கும் அந்த தன்னம்பிக்கைக்கும் இருக்கிற வித்தியாசம்னு. அந்த மாதிரி அவர் வந்து அந்த எண்ணங்களை வச்சிருந்தாருன்னா தெரிஞ்சிருக்கும். நடிகராக அவர் கடந்து போயிருந்திருப்போம். இது ஒரு சாதாரண விஷயம். இந்த பிரச்சனைகளுக்கு ஆட்படாதவர்கள் இல்லை, அனைத்து குடும்பம். நடிகர்கள்ன்றது என்னன்னா, ஒரு திரையில இருக்கிறதுனால எல்லாரும் பேசுறாங்க. இதே செலிபிரிட்டி கிட்ட நடந்து போகும்போது ஒரு போட்டோ எடுத்துக்கோன்னு கேட்கும்போது அவங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கா? இதே ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் 4 பேர் அவங்களுக்கு கூட்டம் கூட்டினா மகிழ்ச்சியாக இருக்கா? ஒரு கேரவனில் ஏறி நீங்கள் செல்ஃபி குரூப்பாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கா? அப்போ அந்த மகிழ்ச்சியெல்லாம் இருக்கும்போது சில கடினங்கள் வரும்போது இதை தாங்கி தான் ஆகணும். அதுதானே செலிபிரிட்டி. இப்போ அந்த நெருப்பை நான் தாண்ட மாட்டேன், அப்படியே பொத்துனாப்புல பூ மாதிரி என்னை கொண்டு போய் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது அரசியல் வாழ்க்கைக்கே வந்திருக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு ஒட்டுமா 7 கோடி மக்களுக்கு தலைவனாக உங்களை சித்தரிக்கிறீங்கன்னு சொன்னால் அரசியல் நிலைப்பாடுகள் வரும். ஆனால் இந்த அரசியல் நிலையிலையும் மற்ற கட்சிக்காரர்கள் போட்டு அடிக்கிறதோ, அந்த சொந்த கட்சிக்காரர்களோ அரசியல் படுத்துறதோ, இந்த நிலையிலேருந்து நாம் தமிழ் மட்டும் தள்ளி நின்று அது தனி மனிதன் தான் அப்படின்ற அன்றைக்கு அவங்க எடுத்த நிலை. ஏன்னா அன்றைக்கே நம்ம வந்து சொல்லிட்டோம், தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த ஒரு கட்சி தேர்தலுக்கு பிறகு திரும்ப திரைப்படத்துக்கு அண்ணன் நடிக்க போகிறதுக்கு, தளபதி அவர்கள் நடிக்க போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். அதற்கு இது ஒரு வாய்ப்பாக நம்ம பார்க்குறோம். அதை தள்ளி வச்சுருவோம். அரசியல் படுத்துறது எல்லாம் மற்ற கட்சிகளும் தாவகவுடைய தீவிர தொண்டர்களும் தான்.
இறுதியாக ஒரே ஒரு கேள்வி. இந்த ஒரு விஷயம் அவர் அரசியலில் இம்பாக்டை ஏற்படுத்தான்னு நினைக்கிறேன். அவர் பேக் ஃபயர் ஆக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் விஜய் அவர்களுக்கு. உண்மையாக சொல்லணும்னா பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. அவருக்கு வந்து பற்ற வைத்த நெருப்பு போல இது அதிகமாக தான் மாறும். ஏன்னா இது ஆபத்தான அரசியல் சூழல். இல்லை அவருக்கு வாக்கு வங்கி டிக்ரீஸ் ஆகுறது அந்த மாதிரி இல்ல இல்லைங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், இதுக்கப்புறம் அவருக்கு வாக்கு வங்கி அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க வேணா பதிவு பட்டுவீங்க, ஏன்னா நான் மாத்தி பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து அந்த இளைஞர்கள் பட்டாளம் இருக்கு பாத்தீங்களா, அந்த 19 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும் ஏன் ரோட்ல ஹார்ன் அடிக்கிறானே தெரியாது, ஏன் ஹெல்மெட் போடாம ஓட்டுறானே தெரியாது, ஏன் 2 கடுக்கன் போட்டிருக்கானே தெரியாது, ஏன் உருன்னு புல்லட்ல பைக்ல போறான்னு தெரியாது, ஏன் 2 பேரை எட்டி வச்சுட்டு போறான்னு தெரியாது. அவர்கள் எல்லாருமே திரைமுகத்தில் சிக்கியவர்கள். அவர்களுடைய வாக்கு வங்கி அதிகமாக தான் ஆகும். அது எப்படி நான் சொல்றேன், இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாத்தையும் சகஜமா கேட்டுட்டு போற மனநிலை வந்துருச்சு பாத்தீங்களா, ஒழுக்கமின்மை நிறைய வந்துருச்சு பாத்தீங்களா. அது எல்லாம் மாறினாலே ஒழிய இது மாறாது. இப்ப திடீர்னு எது வேணாலும் நடந்துடலாம் அரசியல்ல. நீங்க எதிர் திசைன்னு நினைச்சீங்க, அதாவது நார்த் போல் அண்ட் சவுத் போல், வட துருவம் தென் துருவம் இருந்த 72ல எம்ஜிஆர் அவர்கள் கட்சி தொடங்கும் போது இருந்த ஓபிஎஸ் இன்னைக்கு எங்க போய் அடைக்கலமா இருக்காரு பாருங்க, திமுக. அப்ப இப்படி இருந்தா ஒரு யாரை என்ன நீங்க எதை எதிர்பார்ப்பீங்க? மக்கள் இப்படிதான் இருப்பாங்க. எப்படி சொல்லுவோம்னா, பேய் அரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. மக்கள், படித்தவர்கள், பெற்றோர்கள், நடுத்தர வயதினர்கள், இளைய வயதினருக்கு முன்னுதாரணமாக இதெல்லாம் தவறுன்னு எடுத்து சொல்லி புரிஞ்சாலே ஒழிய இந்த மாற்றத்தை விதைப்பது கஷ்டம். இது அவருக்கு நல்லதை தான் கொடுக்கும். ஏப்ரல் 20ஆம் தேதிக்கு அப்புறம் அதுல ஏதாவது ட்விஸ்ட் வரும், இதுல என்ன மேஜிக் ஷா வரும்னு தெரியாது. பல்லர் கேள்வி தெளிவாக வந்துச்சு.